இப்ப நிறைய பேர் அவங்களுடைய ஃபிஷ் டேங்க்ல கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்றாங்க. இது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான மூணு காரணம் தான். முதல் காரணம், தொட்டியில அடிக்கடி தண்ணி மாற்ற வேண்டிய பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, தொட்டியில எல்லா விதமான ஃபில்டர் மீடியாவும் நம்ம அந்த கேனிஸ்டர் ஃபில்டர்ல வச்சுக்கலாம். மூணாவது, வாட்டர் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். இந்த 3 ரீசன் தாங்க எல்லாரும் கேனிஸ்டர் ஃபில்டருக்கு மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அந்த வரிசையில இன்னைக்கு டாஃபின் C1600 அப்படிங்கிற ஒரு கேனிஸ்டர் ஃபில்டரை பத்தின டெமோ வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படி என்ன இந்த கேனிஸ்டர் ஃபில்டர்ல இருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வருதுல, சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாஃபின் C1600ங்கிற கேனிஸ்டர் ஃபில்டர். இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வந்து 4 ஃபீட்லேருந்து 5 ஃபீட் டேங்க் வரைக்கும் போடலாம். இதுல நிறைய இருக்கு. சி சீரீஸ் 500, 700, 1000, 1300, 1600ன்னு. இந்த 1600ங்கிறது கிட்டத்தட்ட வந்து 2000 லிட்டர்ஸ் வந்து அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இந்த சி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபில்ட்ரேஷன் மீடியா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஃபில்டர் மீடியா வைக்கிறதுக்கான ட்ரேஸ் இருக்கும். அந்த ட்ரேஸ்ல நம்ம ஃபில்டர் மீடியாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த டீட்டெயிலாக இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன். இந்த டாஃபின்ல பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் நார்மலாக இப்போ சன்சன்லாம் பார்த்தீங்கன்னா கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்காது. இந்த டாஃபின் சீரீஸில் வந்து எல்லாத்துலேயுமே ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரைமிங் நம்பிக்கை காட்டுறேன் இல்லையா, அதுதான் வந்து செல்ஃப் ப்ரைமிங். அப்புறம் 2 இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வு. இதே மாதிரி ஒரு 4 லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை ரிமூவ் பண்ணாதான் மேலே இருக்கக்கூடிய அந்த பவர் ஹெட் போர்ஷனுங்கிறது ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ அதை தான் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். கீழே வந்து ஒரு இம்பல்லர் இருக்கும். அந்த வாட்டர் இன்லெட் அவுட்லெட் செக்ஷனுக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஹெட்டோட போர்ஷன். அடுத்தது உள்ள வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 2 ட்ரே வந்து எம்டியா இருக்கும். அந்த 2 ட்ரேல நம்ம வந்து வேற ஏதாவது லாவா ராக்ஸோ இல்லை வேற ஏதாவது ஃபில்ட்ரேஷன் மீடியம் வேணும்னா கார்பன் ஸ்பாஞ்சு, அமோனியா ஸ்பாஞ்சு அது கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம எடுத்து பார்க்கறது வந்து செராமிக் வந்து ஒரு சின்ன ஒரு பவுச்சில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்கறது கார்பன். இந்த கார்பன் அவுட்டர் இருக்கிற கவரை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம சோக் பண்ணிட்டு ஊற வைக்கணும். அடுத்தது ஃபில்டர் ஸ்பாஞ்ச். அதாவது கீழே ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஸ்பாஞ்ச், அதுக்கு மேலே கார்பன், அதுக்கு மேலே செராமிக், அதுக்கு மேலே லாவா ராக்ஸ், அப்புறம் கார்பன், அமோனியா ஸ்பாஞ்சோ இல்லை வேற பயோபால்ஸோ போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கேனிஸ்டர் ஃபில்டர்ல எல்லா ட்ரேஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த செட்டப். இந்த செட்டப்பை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடணும், அந்த ஹெட் போர்ஷனை வந்து கரெக்டாக வச்சு லாக் பண்ணணும். லாக் பண்ணும்போது கிராஸாக பண்ணிட்டோம்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய ஓரிங் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக கரெக்டாக எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லாக்கையே நம்ம என்ன பண்ணணும், போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இதனாலதான் நிறைய பேரோட அந்த ஓரிங்கிறது டேமேஜ் ஆகுது. அது இல்லாமல் கரெக்டாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய அக்சசரி செட், அதாவது சக்ஷன் அண்ட் டெலிவரி யூனிட்டோட செட்டப். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வால்வு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்வுல உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா, அதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அங்க பாத்தீங்களா, ஓப்பன் க்ளோஸ், அது ரெண்டுமே அந்த 2 வால்வுல கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சக்ஷன் ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியதுதான் அந்த இன்லெட் அண்ட் டெலிவரி யூனிட், அதாவது சக்ஷன் யூனிட்டும் டெலிவரி யூனிட்டும். அந்த டெலிவரி யூனிட்ல பெர்ஃபரேட்டட் ஹோல்ஸ் உள்ள பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2.5லேருந்து 3 அடி லென்த்துக்கு வந்து நம்ம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் உள்ளது. அது வந்து எந்த லென்த் நம்மளுக்கு தேவையோ அது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். எங்க டேங்க்ல டெமோ காட்டுறதுக்காக நாங்கள் என்ன பண்றோம்னா ஒரு 2 அடி அளவுக்கு தான் காட்ட போறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டெலிவரி யூனிட். அந்த டெலிவரி யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வால்வு நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுல வச்சு என்ன பண்ணிடணும், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் டெலிவரி யூனிட், ஸ்ப்ரே பார் டைப்ல வரக்கூடியது. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சக்ஷன் யூனிட். இந்த சக்ஷன் யூனிட்டும் வந்து எக்ஸ்பேண்டபிளா கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம டேங்க் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நீங்க இப்போ பாக்குறீங்க. ஸோ நம்ம டேங்க் எந்த அளவு ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்ஷன் யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இன் அண்ட் அவுட்னு சொல்லிட்டு 2 போட்டிருப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்க, தெரியும். அதாவது இதுல தான் வந்து நம்ம கரெக்டா போடணும். இன் அவுட், அதாவது டேங்க்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் எடுத்து உள்ள விட்டு அதுல இருந்து வரக்கூடிய அவுட் எடுத்து நம்ம என்ன வெளில கனெக்ட் பண்ணணும். இப்போ அந்த 2 வால்வையும் கனெக்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்கிற ஹோஸை வந்து நல்லா டைட்டா கிளாம்பிங் பண்ணிடணும். நம்ம ஹோஸை இன்செர்ட் பண்ணிட்டு அந்த ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும், அதை போட்டு டைட் பண்ணீங்கன்னா அந்த ஹோஸ் டைட்டா மாறிடும். அவ்வளவுதாங்க செட்டப். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த கண்டெய்னர்ல ஃபுல்லா வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அந்த கண்டெய்னர்ல வாட்டர் ஃபில் பண்ணி, நான் டெமோ வீடியோங்கிறதுனால அந்த மீடியா எல்லாம் எடுத்துட்டேன்.
ஸோ வாட்டரை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹெட் போர்ஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இந்த சக்ஷன் யூனிட்டும் டெலிவரி யூனிட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து மூவபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அதை டில்ட் பண்ணி போடுறதுக்காக ஒரு செட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான செட்டிங் தான் சொல்லணும். இப்போ எங்கள் டேங்க்ல வந்து அந்த சக்ஷன் யூனிட்டையும் டெலிவரி யூனிட்டையும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணணும். ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய ஹெட் போர்ஷனை வைக்கணும். கொஞ்சம் வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகும், நல்லா கரெக்டாக பார்த்து ஏர் லாக் இல்லாமல் நான் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வால்வ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த வால்வ் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ணிடலாம், மோட்டரை போட்டுட்டு வால்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்னா வாட்டர் வந்து செக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த கிளாம்பை வச்சு அந்த பைப்பு கீழே விழாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேக்கில் உள்ள கிளாஸில் ஒட்டிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷனில் இருக்கும். ஸ்ப்ரே ஆகும்போது நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அதை தான் டேங்க்கில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறோம். எங்கள் டேங்க்கில் வந்து 2 செக்ஷன் ரப்பரை வச்சு அந்த டெலிவரி யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவ்வளோதான் இந்த செட்டப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வால்வ் சொன்னேன் இல்லையா, இந்த வால்வ் என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணதுக்கப்புறம் மேலே ஹெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 வால்வையும் ஓப்பன் பண்ணிவிட்டு மோட்டர் சுவிட்சை போட்டோம்னா கொஞ்சம் அதில் ஏர் இருக்கும். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த செல்ஃப் ப்ரைமிங் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2-3 தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு ஏர் கலந்து வாட்டர் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு தகுந்த மாதிரி தடங்களாக வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோவாக நல்லா ப்ரெஷரைஸ்டாக வந்து வாட்டர் ஃப்ளோ தெரியும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அது நான் அமுக்க என்ன ஆகும், விட்டு விட்டு வரும் பாருங்களேன் அவுட்புட்டு, தெரியுதா? கொஞ்சம் கம்மியாகுது, அப்புறம் அதிகமாகுது, கொஞ்சம் கம்மியாகுது, கம்மியாகுது. கண்டினியூஸாக நான் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். வாட்டர் ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்கும்போது ஒரு சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், தெரியுதா அந்த இது விஷயம்? இப்போ உங்களுக்கு வந்து அது ஆக்சுவல் சவுண்டை காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக எடுத்துட்டு இருக்குன்னு. அந்த ஃபுல் ப்ரெஷர் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து 4 ஃபீட் டேங்க் வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம். நான் 2 ஃபீட் டேங்க்ல வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த ப்ரெஷர். இந்த டாஃபின் C1600 டெமோ வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த ஃபில்டரை வந்து நம்ம 4 ஃபீட் டேங்க் 5 ஃபீட் டேங்க்குக்கு தாராளமாக செட் பண்ணிக்கலாம். மான்ஸ்டர் டேங்கோ இல்லை பிளான்டட் டேங்கோ இல்லை சிச்சிலிக் டேங்கோ எந்த டேங்க்குக்கும் செட்டில் பண்ணுறாங்க. நம்மளுக்கு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, இந்த டாஃபின்ங்கிற மாடல் பிராண்ட் வந்து நல்ல குவாலிட்டிக்கான பேர் போட்டுருக்காங்க. இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பை.